ஜனங்களை கொடுக்கறது யாரும் தடுக்கப்படாது. தடுக்கா நீ ஏன் தடுக்கிறா? வாங்குதா இதெல்லாம் யார் வீட்டு காத்து? அவங்க அப்பே வீட்டு காத்தா இல்ல உங்க வீட்டு உங்க அப்பன் காத்தா? காத்தா எல்லா பொதுமக்களுடைய காசியா? ஒருத்தர் காசு கிடையாது. எங்களுக்கு பிராந்தி கிடைக்குன்னு போனா அத்தனை மக்களும் சாப்பிடுறான். ஆம்பளையாகப்பட்டவன் அத்தனை பேரும் அந்த இப்ப பொம்பளையும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவனுமே பிரியா தர்றது கிடையாது. எல்லாமே பிரியா பிரியா கொடுத்து மக்கள் வாங்கி வாங்கி பழக்கம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் எவ்வளவு தருவீங்கன்னு எதிர்பார்க்கறீங்களே தவிர்த்து அதான் பாரு, இன்னும் அரிசி கிடைக்கும், பருப்பு கிடைக்கும், எண்ணெய் கிடைக்கும். பிரியா குடுக்குறா வாங்கி வாங்கி சாப்பிட்டா நம்ம தான்டா கட்டணும். நம்ம தலையில தான்டா விடிஞ்சிட்டு போகுது. நீ ஏன் வேலைப்படுறாங்க? இல்ல அவ்வளவு முடிக்க போறாருக்காங்க. அப்புறம் அதான் மாசம் 2000 யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஜனங்க. ஜனங்க சிரமப்படுறாங்க. வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுங்க, இலவசமே எங்களுக்கு வேணாம். நீங்க வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா இலவசம் வேண்டியதில்லை. நீ வேலை இல்லாதவங்களுக்கு 2000னா 2500 கொடுக்கலாம், வேலை கொடுக்கலாம். அதை யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் இலவசம் கொடுத்தானே ஆகணும். திராவிட கழகம் திமுக தாங்க ஆட்சி அமைக்க. என்னங்க இதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வெற்றி சின்னம். திராவிட கழகம் திமுக ஆட்சி அமைக்குது, முடிஞ்சது. இதெல்லாம் சும்மா ஏன் பேசிக்கிட்டு அதான் எதிர்கட்சிக்காரங்க நான் ஜெயிப்பேன் நீ ஜெயிப்பேங்க. அண்ணன் போஸ்ட் மாதிரி எங்க அதான் அவர் செஞ்ச சாதனைகள் அப்படி. ஆளுங்கட்சி தான் வரும். அவங்க திமுக கட்சிக்காரருங்க. அவரு பேச்ச எடுக்காதீங்க. கிளி எடுக்காது, அது கிளி எடுக்காது. ஏங்க 1000 இல்லைங்க, நான் சொல்ற கேளுங்க. பொதுவாக பேசுவோம். கட்சி வேண்டியதில்லை. இல்லை கட்சி வேண்டியதில்லை. 1000க்கு கிளி எடுக்குமா 2000க்கு கிளி எடுக்குமா சொல்லு. எடப்பாடி 2000 தர்றாரு, கிளி 2000 எடுக்குமா? நீங்க கொடுக்குற 1000 எடுக்குமா? ஜெயிச்சா தானுங்க 2000. எங்களுக்கு வேணாங்க. ஸ்டாலின் ஆட்சி எங்களுக்கு வேண்டியதில்லை. ஸ்டாலின் ஆட்சி வேண்டியதில்லை. இத்தனை வருஷமா எடப்பாடி ஜெயிக்காமையா கொடுத்துக்கிட்டு இருந்தானா? எத்தனை பேத்தியா கொடுத்தா? பாவிகளா சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு ஸ்டாலின் ஆட்சி முடியாது. இந்த இது ஆட்சியே வேணாங்க கிடையாதுங்க. 1000மே கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன எடப்பாடி இப்ப எப்படி 2,300,000 எப்படி கொடுப்பான்? 2,300,000 வருஷம் கழிச்சு கிளி எடுத்துச்சு. 1000 சும்மா பேசக்கூடாது. 2,000 ரூபாய் கொடுக்க முடியாது சொன்ன எடப்பாடி 2000 தரேன் 3000 தரேன் சொல்ல வேண்டியதா? 1000 எப்ப கொடுத்தீங்க? 2,300,000 வருஷம். எத்தனை மணிக்கு போய் போடுறாங்க அவரு? வெள்ளக்கார வாங்கி வச்ச நாற்காலில் உட்காரது யாரு? நான் அதுக்கு சொல்லுவேன். அதுக்கு எப்போ இப்போ 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 யாருமே உட்கார முடியாது. இப்ப நீங்க நிக்க அவர் அங்க நிக்க இங்க இப்ப எப்படி இப்ப எப்படி உட்கார உண்மை உண்மைதான். ஜெயலலிதா இருக்கும்போது எத்தனை பேரு இல்ல எம்ஜிஆருக்கு முன்னாடி எத்தனை பேரு அது ஏதாவது சொல்லு பாப்பா. நான் அதுக்கு முன்னாடில பிறக்கலையடா. விவரம் தெரியாதுல்ல. ஏப்பா அதுக்கு முன்னாடி ஆட்சி இருந்திருக்கலாம். விவரம் தெரிஞ்ச வரையில நாலாஞ்சு தடவை கலைஞர் ஆட்சி அமைச்சிருக்காரு. இப்ப நடக்கிறத பேசுங்க. ஆட்சியில இருந்த இப்ப அடுத்து சீட்ல உட்கார போற யாரு அதை பேசுங்கன்னா செத்து போன கருணாநிதியை பத்தி பேசி கிடக்குறாங்க. பேசப்பா எம்ஜிஆர் செத்து போனாரு. ஸ்டாலின் தான்ப்பா இதை பத்தி ஒன்னும் பேசல. பொதுவான ஆள்கிட்ட விசாரிங்க. இந்தாரு அவன் பொதுவான ஆள். அவனும் திமுக சாதனைகள் அப்படி சாதனை சாதனைக்காகவே ஓட்டு போடுவாங்க மக்கள். எத்தனை பைப்பு போட்டுக்கிற சாதனையை சொல்லுங்க. இந்த கோயிலை கட்டி வைக்காம இருந்த வேற கட்டி வைக்கணும். அப்புறம் என்ன சாதனை? சாப்பாடு கூட ஆக்கி வைக்கணுமா? கோமலையில என்ன சாதனை? குழந்தைகளுக்கு தான் சாப்பாடு. கோயிலுக்கு சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சு வீட்டுக்கு சாப்பாடு ஆக்கி வைக்கணும். காம்பவுண்ட் கட்ட முடியல. இது சாதனை. என்ன சாதனை? ஒரு முதலமைச்சர் செய்ய முடியுமா? இதோட மாசம் 1000 பைப்பு 3 வருஷம் இருந்துச்சு. அது கணக்கெடுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகி போச்சு. ஓட்டு உடனே இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கணக்கெடுக்கிறதுக்கு கட்சிக்காக பேசுங்க. எப்படி முட்டு கொடுக்கணும்? பேசுங்கடா. எதை வேணாலும் இல்ல கட்சிக்காக முறையில பேசுங்க. இல்ல 1000 கொடுத்த ஸ்டாலின் கொடுத்த 1000 மாதம் கொடுக்கலையா? எடப்பாடி காரி துப்பி 2,300,000 வருஷம் கழிச்சு காரி இதே
அதே எடப்பாடி இப்ப அதோட பாருங்க. எவ்வளவு நாள் ஆட்சி ஓட்டினா? இப்ப முதல் மாசமே 2000 எவ்வளவு ரூபாய். நாள் ஓட்டி இருக்காரு? ஆனா அத்தனை எடப்பாடி நாளைக்கு ஜெயிக்கட்டும். ஒரு விஷயம், எடப்பாடி இந்த ஜெயிக்கட்டும். எடப்பாடி இது செஞ்சாரு, முதல் ஆட்சியில மாசமே. உட்கார்ந்திருக்கேல, முதல் அப்படின்னு மாசமே. நீ எடுத்து விடு. பேசுனதுக்கு அதனால ஏங்க நீ உன்னால சொல்ல முடியுமா சாதனை? நீ சொல்லு. உன் சாதனையை இதை சொல்லிப் பாரு. நாங்க வேணாம் நீ தோத்து போயிட்டோம். சொல்லி பாருங்க. நாங்க தோத்து போயிட்டோம். எங்க ஆட்சியில உட்கார்ந்திருந்த எடப்பாடி இருந்தப்ப ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, இல்ல, இதை தோத்து செஞ்சாரு போயிட்டாரு. மக்களுக்கு, இல்ல, தோத்து போயிட்டாரு. ஆனா அதை இதை பேசாத. செஞ்சாரு அப்படின்னு ஒரு வார்த்தை நீ சொல்லுங்க. இருக்கிறப்ப என்ன செஞ்ச? அதே தோத்து போயிட்டாரு. நீ என்ன செஞ்ச? ஜெயலலிதா ஜெயலலிதா எடப்பாடியை பத்தி சொல்லுங்கடா. எடப்பாடியை பத்தி பேச முடியாது. இப்ப இருக்கிறது எடப்பாடி தானே, எடப்பாடியை பத்தி சொல்லு. எடப்பாடி ஆட்சியில இருக்கேல என்ன சாதனை செஞ்சாரு அதை சொல்லு. உங்களுக்கு 2500 ரூபாய் கொடுத்தாங்க. எடப்பாடி ஆட்சியில இல்ல. அதை வேணா சொல்லு. போன வருஷம் ஒரு தடவை 2500 ரூபாய் கொடுத்தாரு. ஆனா அதே முதலமைச்சர் கடைசியா இப்ப இறங்க போறப்ப இறங்க போவேல அப்படி கொடுத்தாரு. சொல்லு. ஆனா அதுவும் வந்து என்ன சொன்னாரு, மாதம் 1000 கொடுக்கறதுக்கு அதெல்லாம் ஒரு செய்ய முடியாது. போன பொங்கலுக்கு இல்லைன்றாரு. சொன்னாரு. இப்ப மாதம் 2000 தரேன், நீ எப்படி சொல்ற? சும்மா வாய் பேச்சா? இல்ல எடப்பாடி தான் வரும் இந்த தடவை எடப்பாடி தான். ஒண்ணு வந்து டிஎம்கே இல்லாட்டி ஒண்ணு விசிறி, இந்த ரெண்டுல தான் வரும். அது ஏன்னா, விஷயம் சொல்றேன் கேளு, ரெட்லைங்கிறது வந்து ஒரு ஓரத்துல நின்னுக்க வேண்டியதான். இப்ப இருக்கிறதுல வந்து சூரியனா விசிலியா தான், ரெண்டே கேள்விதான். நீ நினைக்கிறது தப்பு. இப்ப வந்து டாப்ல இருக்கிறது வந்து விஜய் தான் இருக்கேன். ஏன்னா சூரியன் கூட கொஞ்சம் இதாதான் இருக்கு. விஜய் தான் இப்ப ரொம்ப நான் பார்த்தேன். திருச்சியில இருந்து மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். திருச்சி மதுரை எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். நானும் சுத்தி பார்த்துட்டேன். இப்ப இருக்கிறது டாப்ல இருக்கிறது விஜய் தான். என்னத்தான் இப்ப அடுத்தது வர்றது மேல இருக்காரு. இந்த ரெண்டுல சூரியன்ல சூரியனா இப்ப சூரியனா விசிலியா மூணாவது இடத்துல சூரியனா விசிலா மூணாவது இடத்துல போட்டி 2 பேத்துக்கு. அவர் விஜய் என்ன சொன்னாரு? டிஎம்கே போட்டி எங்களுக்கு 2 பேத்துக்கு தான். ஆனா அண்ணா திமுகவுக்கு போட்டி இல்லன்றாரு. பாரு, இதுக்கு அப்புறம் பாரு கணக்கு இது ரெண்டு தான் போட்டியா இருக்கு. இப்ப மூணாவது இடத்துக்கு தாங்க போட்டி. இங்க பாருங்க, சூரியனா விசிலா மூணாவது இடத்துக்கு 2வது இடத்துக்கு போட்டி. ஜெயிக்கிறது ரெட்டையில தான் இந்த தடவை. அப்புறம் சொல்லுங்க நீங்க. பாப்பா கிடையாது. ஒரே சூரியன் தான் ஜெயிக்கா, அது தெரிஞ்ச விஷயம். என்ன நீங்க கொஞ்சம் கத்துங்க. இல்ல நேற்று கோயம்புத்தூர்ல வந்து செந்தில் பாலாஜி அப்படியா இல்ல செந்தில் பாலாஜி எடுத்து நிக்க அந்த அம்மா அங்க இங்க குளுத்தலையில விசிலு 3வது இடத்துக்கே குளுத்தலை வரப்போகுது. அது குளுத்தலை தொகுதியில வேணா பாரு. அப்புறம் சொல்லுங்க நீங்க. கோயம்புத்தூர்ல நம்ம தொகுதியை பத்தி என்ன நிலவரம் சொல்ல மாட்டேங்கிறேன். இங்க தொகுதியில அதான் மூணாவது இடத்துக்கு. நான் அடிச்சு சொல்றேன். மூணாவது பேச இடத்துல. முடியல. கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி வருவாரா? கோயம்புத்தூர்ல போய் நீ வேலை செஞ்சு பார்த்தாலே தெரியும். இல்ல வரமா வராது. இங்க தோல்மலைக்கா இங்க கரூரை சொல்ல பண்ணையம் கட்டுவேன். எல்லாம் ஜீன் காட்டுட்டு இருக்காருங்க. இல்ல கரூர்ல சொல்லுங்க வருவாரு. அதெல்லாம் இதுவரையிலும் தோத்த சரித்திரமே கரூர்ல கிடையாது. செந்தில் பாலாஜி எந்த கட்சியில இருந்து எந்த கட்சியில நின்னாலும் ஜெயிச்சு தான் இருக்காரு. எந்த கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியில அண்ணா திமுகவுல இருக்காலும் ஜெயிச்சிருக்காரு, திமுகவுல வந்த பிற்பாடு ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அண்ணா திமுகவுல தோத்த சரித்திரமே கிடையாது. ஏன் அங்க போனீங்க இப்ப? ஆ? ஏன் அங்க போனீங்க? அங்க ஒரே ஆளு இப்ப 6வது இது 12வது முறையா எம்எல்ஏவா இருக்கான். அந்த எம்எல்ஏ போஸ்டிங்க அடிச்சு நொறுக்கணும், உதயசூரியன் வரணுங்கிறதுக்காக தான் அங்க நிக்கிறது. அது உங்களால ஒரே காரணம் அதான். இந்த தடவை வராதியா கிளி எடுக்காதியா போக முடியா? இங்க பாரு, நீயே ஓட்டுக்கு ரெட்டையில 1000 தர போறாங்க. இவங்க எவ்வளவு தர போறாங்க? அத எவ்வளவு காசு கொடுக்க போறாங்க ஓட்டுக்கு? ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்க விசில்ல? விசிலுக்கு அப்புறம் எப்படி ஜெயிக்கும்? போட மாட்டாங்க, காசை நம்பில கிடையாது. ஓட்டு போட மாட்டாங்க. நீ போடுவ, இவரெல்லாம் போட மாட்டாரு காசு வாங்காம. ஆனா பக்கா டிஎம்கே தான்யா. இல்லடா, என்ன பத்தி தெரியுமா தெரியாது. நானும் பக்கா டிஎம்கே தான். குடும்பமே தெரியும் எனக்கு. அப்புறம் தெரிஞ்சிருந்து சொல்றேன். தெரியும். நீ ஓட்டு நான் போட்டா தெரிஞ்சிருந்து போதுமா? பக்கா டிஎம்கே தான். ஒரு குடும்பம் ஓட்டு போட போதுமா?